ஐடிசியோட பெரும்பாலான ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே அவங்களோட சிகரெட் பிசினஸ் தான் வந்துட்டு இருக்கு. கம்பெனி வந்து ரொம்ப நாளாவே அந்த ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் ரெண்டையுமே வேற வேற செக்மெண்ட்ல இருந்து டைவர்சிஃபை பண்றதுக்கான ஒர்க்கை வந்து பண்ணிட்டே இருக்காங்க. அதுல கம்பெனி ரொம்ப ஃபோக்கஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற செக்மெண்ட் அப்படிங்கிறது எஃப்எம்சிஜி செக்மெண்ட். அதுல பேக்கேஜிங் ஃபுட் அப்படிங்கிறது வந்து அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற ஒரு செக்மெண்ட் தான். பினான்சியல் இயர் 25ல மட்டுமே 18,270 கோடிக்கு அவங்க வந்து பேக்கேஜிங் ஃபுட் பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்ல செல்ஃப் லைஃப் வந்து ஷார்ட்டா இருக்கிற ப்ராடக்ட்டை ஃப்ரெஷ்லி மேட் பண்ணி விற்கிறதுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு சப்பாத்தி, குக்கீஸ், கேக்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து செல்ஃப் லைஃப் வந்து ஒரு 10 to 15 டேஸ் இருந்தாலுமே அந்த ப்ராடக்ட்ஸை வந்து கன்சியூமர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த செக்மெண்ட்ல நாங்க வந்து இப்போ எங்களோட ஃபோக்கஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். எங்க கிட்ட ஆல்ரெடி சன்ஃபீஸ்ட் வந்து குக்கீஸ் அண்ட் கேக் செக்மெண்ட்ல வந்து ஒரு பெரிய பிராண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம சப்பாத்தி சைட்ல வந்து அவங்க கிட்ட ஆசீர்வாத் அப்படிங்கிற ஒரு பெரிய பிராண்ட் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பிராண்ட் மூலமாவுமே குயிக் காமர்ஸ் யூஸோட இதை வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க இதை ஸ்மால் பேட்ச் மாடல் மூலமா இப்ப வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போறாங்க. அர்பன் மார்க்கெட்ல கொஞ்சம் மைக்ரோ செக்மெண்ட் வைஸ் வந்து இதை டெஸ்ட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு ஒரு பெரிய கெப்பாசிட்டியில இதை பண்ணணும், இந்த ஷார்ட்டர் செல்ஃப் லைஃப் குட்ஸை வந்து அவங்க பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் மூலமா மட்டும் பண்ண முடியாது. லோக்கல் கிரானா ஸ்டோர்ஸ் கூட அவங்க வந்து டைப் பண்ணி தான் இது வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த செக்மெண்ட்ல ஆல்ரெடி லோக்கல் பிளேஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த செக்மெண்ட்ல இவங்க ஒர்க் பண்றது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும். பட் ஐடிசி அவங்களோட அந்த செக்மெண்ட் டைவர்சிபிகேஷன் அப்படிங்கிறத ரொம்ப சின்சியரா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, பாலாஜி வேஃபர்ஸ் அப்படிங்கிற ஒரு குஜராத் பேஸ்டு கம்பெனி வந்து அவங்களோட 10% ஸ்டேக்கை வந்து விற்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஐடிசியும் வந்து ஆர்வம் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லோக்கலா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிற பிளேயரை வந்து ஒரு கிடைச்சா ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அதை பை பண்றது வந்து ஐடிசி வந்து பண்ணிட்டே தான் இருக்காங்க.